ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிடி 2024 கேட்ட ஜிகே கொஸ்டின் தான் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு இது வந்து 5th செட்டு கொஸ்டின். இது வரைக்கும் ஒரு 4 செட்டு முடிச்சாச்சு. மொத்தம் 48 செட்டு இருக்குது. இதில் வந்து 5th செட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். ஜிடி ஆஸ்பிரண்ட்ஸு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரனுக்கு இது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஆனால் நார்த் இண்டியன்ஸுக்கு மேபி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். தமிழ்நாடு ஓகே, இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியான கொஸ்டின். வடக்கன்ஸுக்கு கொஞ்சம், நார்த் இண்டியன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான். ஓகே, இன்டு ஹவு மெனி distinctive types of territories was the Ashwatthana's dynasty divided? இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது. தோன்றுது. ஓகே, இது எனக்கே தெரில. ஓகேவா? டைப் ஆஃப் ஹர்ஷ்வர்தனா வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. எனக்கு எம்டிஎஸ்ல வந்துச்சு, ஆனால் ஹர்ஷ்வர்தனா போயட்டா அந்த பானபட்டான்னு இருப்பார்ல, அதை வச்சு கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் உள்ளதான் போயிருக்காங்க. அது தூலிப் ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் கிரிக்கெட்டு தான் அது. ஓகேவா? கிரிக்கெட் விளையாடும்போது துள்ளி குதிப்போம் நம்மளாம் அப்படின்னு வச்சுக்கோம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கப்பில் வந்துட்டு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன். எஸ்எஸ்சி ஜிகே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் இருக்கு, பாட்காஸ்ட்டு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு எல்லா பாட்காஸ்ட்டும் இருக்கும். டான்ஸு, ஸ்போர்ட்ஸ் கப்பு, ட்ராஃபீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஃபெஸ்டிவல் நாங்கள் இன்னும் போடல, போட்டுட்டு இது பண்ணேன். அது இல்லைனாலும் இன்னும் சில ராம்சார் சைட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸு அதுக்குமே நான் டெக்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷனை வச்சு திரும்ப கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்துட்டு இன்டர்நேஷனல் கிரீன் ஹெல்ப் ஃபார்மர்ஸ் ரைசிங். இது வந்து ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களோட இன்கம்மை ரைஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஓகேவா? அப்போ இது ஆப்ஷன் இந்த ஏ வந்து ஃபாலோ பண்ணல, வராது. அப்போ ஃபார்மர் பிளக்டுன்றது சர்ப்ளஸ். அவங்க வந்து சர்ப்ளஸ் இன்கம்மை இம்ப்ரூவிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. கிரீன் ரெவல்யூஷனோட மோட்டிவ் என்ன? ஃபுட் கிரெயின்ஸ் வந்து மக்களுக்கு யாராவது உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், உணவு பற்றாக்குறை இல்லாமல் பஞ்சத்தில் யாரும் இறந்துடாமல் இருக்கிறதுக்காக ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மகசூல் பார்த்தோம். ஓகேவா? இன்னமும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது அப்படிங்கிறப்ப இது ரெண்டுமே வரல. அதான் வந்து நெய்தர் ஏ நார் பி, ரெண்டுமே ஃபாலோ பண்ணலான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஜன்தன் யோஜனா வந்து 100% அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் கிடச்சிருக்கு பிள்ளை, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிள்ளை. மத்திய பிரதேஷ். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஆகஸ்ட்டு, ஜூனு, நவம்பர், ஜனவரி இந்த மாதிரி இதில் தான் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் வருது. ஸோ அந்த மந்த்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிஸ்மில்லா கான் இஸ் ஃபேமஸ் எக்ஸ்போனண்ட் ஆஃப் செனாய். இதெல்லாம் வந்து நம்மளோட லூசன் புக்லேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பல இந்த தடவை கேட்ட கொஸ்டின், மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கல், அதாவது 51A வரைக்கும் தரவாக படிச்சிருக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டி ஒரு ஃபினான்ஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன், ஹைகோர்ட் ரிலேட்டானது, பிஎம், பிரசிடெண்ட், சிஎம், கவர்னர், இவங்கள மாதிரியான அவங்களோட இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் கொஸ்டின் பாலிட்டியில் வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன் வச்சு திரும்ப வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அது ப்ளூவா ஒயிட்டா இருக்காங்க. இது ஒரு ஈஸி தான். அடுத்து வந்து ஆர்டிகல் 20 வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நோ பர்சன் அக்யூஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆர்டிகலில் தான் 51லேருந்து 7லேருந்து ஒன்று வந்துடுதுல, அதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட்ஸு ஷெடியூலையும் பார்த்துக்கோங்க. இன் விச் ஸ்போர்ட் டேஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் கால்டு புக்கி லிஸ்ட் அப்படின்றது ஒரு பர்சனை கொடுத்துருக்காங்க. விச் ஸ்போர்ட் பார்ட்டிசிபென்ட் கால்டு புக்கி லிஸ்ட். இது வந்து அந்த டேம்ஸ்ன்னு படிப்போம்ல, ஸ்போர்ட்ஸ் டேம்ஸ், அதில் வர்றது தான். ஓகேவா? பாக்ஸிங்கு. இது வந்து நான் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்து கொடுத்துருக்கேன், லிங்க் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் டேம்ஸ்ன்றதா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் வரும். ஸ்லோவாக இருக்குது. அதில் வந்து எல்லா டேம்ஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸு படிச்சுக்கோங்க. நீங்களும் நிறைய புக்ஸு பிடிஎஃப் வச்சுருப்பீங்க, அதுலேயும் படிச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு வித் தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் கொஸ்டின். இது வந்து நம்ம லூசன் புக்கில் இருக்குது. ஓகேவா?
அதாவது இந்த இன்வென்ஷன்ஸ் அந்த மாதிரி டாபிக் நினைக்கிறேன் காமிக்கிறேன். அதான் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். லூசன் புக்கில் ஐன்ஸ்டீன் தான் அந்த இருக்கா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு இருக்கா. இந்த இந்த இதுதான் இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் இன் ஃபிசிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இந்த சைடில் இருக்குல்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அது வந்து எம்டிஎஸ் எதுக்கு வேணாலும் வரலாம், படிக்கிறதே வேஸ்ட் ஆகாது. ஓகே, அந்த அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஓகே, ரிலேட்டிவிட்டி வச்சு குவாண்டம் தியரினாலும் மெக்கானிக்ஸ், தியரி ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அடுத்து வந்துட்டு லவானி ஃபோக் டான்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின். மகாராஷ்டிரா டான்ஸுக்கு ட்ரிக்கு நம்ம பாட்காஸ்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் அவார்டா ஃபார் டான்ஸ், டான்ஸில் ஹையஸ்ட் அவார்டு எதுனா நம்மளுக்கு தெரிஞ்சதான் சங்கீத நாடக அகாதமி இதுதான். ஆப்ஷனில் வேறு என்னென்ன இருக்குது, காளிதாஸ் அம்மன், நிருத்திய சிரோமணி, குரு ரிஷபத் அவார்டு. அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களே இந்த 3 ஆப்ஷனில் இருக்குது, 3 ஆப்ஷனில் இருக்கிறதுல விட இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த இயரில் இந்த அவார்டு யார் வாங்கினாங்க, காளிதாஸ் அம்மன் அவார்டு இந்த இயரில் யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கண்ணால் பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து காளிதாஸ் அம்மன் விருது 2024 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதுக்காக இந்த ஆப்ஷனில் உள்ளது ஒரு இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் தான், பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ் யூஸ்டு டு பி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் வச்சு ஜாகிரபிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொன்னோம். அதேமாதிரி தான் இந்த ஷிஃப்ட்லேயும் இருக்குது. அடுத்தது லோவஸ்ட்டு ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டு எங்கே இருந்துச்சு அப்படிங்கிட்டா ராஜஸ்தான். இது வந்து லாஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது வந்து கூகுள்லேயே அடித்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? தேர்ட் ஷிஃப்டாக செகண்ட் ஷிஃப்ட்லேயே பார்த்தோம். இதே கொஸ்டின் இதே மாதிரி கேட்டுதாங்க. ஏதோ அடுத்து வந்து கேட்டாங்க 2023 தயாங் ரத்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அது யாருக்கு அப்படின்னா ரத்தன் டாட்டா. இது ஓரளவு நம்ம ஆன்சரே தெரியல அப்படின்னாலும் போட்டலாம். மும்பை மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பேர் இருப்பாங்க. மெயினாக ரத்தன் டாட்டா வந்து ஒரு பெரிய ஆள், அவர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக கொடுத்துட்டாங்க, அனகா அலன்கமோலி அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து ஸ்குவாஷ் பிளேயர். இதெல்லாம் வந்து படித்தாதான் நம்மளுக்கு தெரியும், நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருந்தாலும் தெரியும். அடுத்தது சர்வீஸ் டேக்ஸு எப்போ வந்துச்சு அந்த ஆக்ட் கேட்டிருக்காங்க போல இருக்குது. டெலிவிஷன் முதல்ல எதுக்கெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ் உண்டு அப்படின்னு கேட்டால் டெலிஃபோன் சர்வீஸு, ஸ்டாக் புரோக்கர், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதை வாங்கி கொடுக்குறாருல புரோக்கர், அவருக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும். அப்புறம் ஹெல்த் கிளப்ஸ், பியூட்டி பார்லர்ஸு, ட்ரை கிளீனிங், இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு 1994-95 தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த இருக்க சர்வீஸ் டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு இது கொஞ்சம் டஃப் கொஸ்டின் தான், ஈஸிலாம் சொல்ல முடியாது. சரோஜினி நாயுடு இவங்க வச்சு கேட்டிருக்காங்க 1925. இதுக்கே ஒரு பிடிஎஃப் ஆட் பண்ணி விட்றேன் நான், இல்லை ஆட் பண்ணல. அதாவது ஐஎன்சி ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. ஓகேவா? புக்கு நீங்கள் மோஸ்ட்லி வச்சுருப்பீங்க இதுக்கெல்லாம். ஆனால் ஐஎன்சியில் எந்தெந்த காந்தி வந்து 1924, வல்லபாய் பட்டேல் இப்போ இருந்தார், சுபாஷ் சந்திர போஸ் இப்போ அதான் ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான பர்சனை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கும் படிக்க முடியலனாலும் ஓரளவு ஜென்ரலாக இம்பார்ட்டண்டாக உள்ள டாபிக் அது எக்ஸாம் பார்த்துட்டு போயிருங்க. ஜிடி மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக வரும் தான், மேம்போக்காக தான் வரும், போட்டுடலாம். லூசார் ஃபெஸ்டிவல் வச்சு கேட்டுக்காங்க. லடாக் இது தான், அது நியூ இயர் தான் வந்து லூசாரு. இது வந்து ஃபெஸ்டிவல் வச்சு, ஃபெஸ்டிவலுக்கு தான் நான் வந்து ட்ரிக்கே போடல. ஃபெஸ்டிவலுக்கு ஒரு தனியாகவே ஒரு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை ரெடி பண்ணிட்டு அது வந்து எப்படி ரெடி பண்ணோன்னா, ஜஸ்ட்டு சும்மா இந்தந்த ஸ்டேட்டில் இந்தந்த ஃபெஸ்டிவல் போடாமல் அது உள்ள ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினிஷன் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அது என்ன மந்த்து நடக்கும் அந்த மாதிரி. அதுக்கு ட்ரிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரிக்கு வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக, அது வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிடிஎஃப். அது ரெடி பண்ணிட்டு நான் அந்த சேனலில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ 20 கொஸ்டின் போட்டிருக்கோம், பார்த்துருக்கோம் இந்த செஃப்டில். இதில் எத்தனை கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஓகேவா? இந்த செஃப்டில் இது வந்து டஃப்பு தான், டஃப்பு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஆனால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம்.
இது எல்லாராலையும் போட முடியாது, ஆனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், போட்டுதான் ஆகும். இதெல்லாம் டஃப் தான், ஈஸி கிடையாது. ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ஸில் மோஸ்ட்லி இந்த மாதிரி படிச்சிட மாட்டீங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், இது ஈஸிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கொஸ்டினுமே வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டான். ஹர்ஷ்வர்தனா டைனாஸ்டிக்லேருந்து ஏதோ ஒன்று எத்தனை டைப்பாக அந்த டைட்டில்ஸுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்னவோமா எத்தனை ப்ளூ டிக்குன்னு 1 ப்ளூ யாரோ 2 3 4 5 ஒரு 5 கொஸ்டின். ஆனால் நம்மளோட இது எக்ஸ்பெக்டேஷன் என்ன, 13 to 15 போட்டால் பெஸ்ட்டு ஸ்கோர்னு சொல்லணும். இந்த ஷிஃப்டில் ஒரு 15 வந்து நல்லாவே பெஸ்ட் ஸ்கோர் தான், அந்த மாதிரி போடுற அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட்டு கொஸ்டின் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து 6வது செட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோலாம் நீங்கள் வந்துட்டு இப்படியே வச்சு பாருங்கள், ஓகேவா? எப்படின்னா 2x ஸ்பீடு, 1.7 ஸ்பீடு, 1.75 அந்த மாதிரி ஸ்பீடு வந்து அதிகமாக வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து வேகமாக விடும். நான் வந்து ஸ்லோவாக பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் என்னதான் 2xல கூட வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.